சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்துக்கு பின்பு வரும் புரட்டாசி மாதத்தில் முதல் சங்கட சதுர்த்தி. விநாயகரை தரிசனம் செய்து சந்திரனை தரிசிக்கக்கூடாது என்று ஒரு சொல் உண்டு. ஏனென்றால் விநாயகப் பெருமான் நர்த்தனம் ஆடுகின்ற போது வானத்திலிருந்து சந்திர பெருமான் நகைத்ததாகவும் அதனை கண்டு விநாயகப் பெருமான் கோபமுற்று சந்திரனை சபித்து தேய்ந்து போவாய் என்று சாபமிட்டதாகவும் அன்று முதல் தேய்பிரையாக சந்திரன் தேய்ந்து கொண்டே வருகிறார். தேய்ந்தவர் ஒரு கட்டத்திலே சந்திரன் அழிந்து விடுவார் என்று அவர் சந்திரன் மனைவி அஞ்சி சிவபெருமானை வேண்டி தவமிருந்து சிவபெருமானை பூஜித்து சிவபெருமானின் அழுது மன்றாடி பூஜிக்கின்ற போது சிவபெருமான் மனமுகுந்து கவலைப்படாதே என்று சிவபெருமான் தன் சந்திரனை கரங்களால் எடுத்து தன் பிறையிலே சூடிக்கொண்டார். இதனாலேயே சந்திரசேகர் என்ற திருநாமம் சிவபெருமானுக்கு வழங்கலாயிற்று. இதனாலேயே விநாயகரை தரிசித்து சந்திரனை தரிசிக்கக்கூடாது என்று இன்று சங்கட சதுர்த்தி என்பதனால் அனைவரும் விநாயகப் பெருமானை வேண்டினால் அனைத்து செல்வங்க ஐஸ்வர்யங்களும் தருவார் என்பது